ஐயோ, பட்ட வரைக்கும் போதும்பா, இந்த துரோகமே போதும், இனிமேல் நான் யாரையும் நம்ப போகிறதில்ல, நான் யார் கூடயும் பேச போகிறதில்ல, இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை, என்னை தனியாக விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு வாய் விட்டு அழணும் போல இருக்கா? இதுதான் நாங்கள் ஷட் டவுன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வலி மிகுந்த துயரம், துரோகம் இல்லைன்னா இழப்பில் இருக்கும்போது தான் வெளியில் இருக்கிற எல்லா தொடர்புகள்லேருந்தும் உலகத்துலேருந்தும் நம்ம ஷட் டவுன் பண்ணிக்குவோம். இப்போது இந்த ஷட் டவுன் பீரியடில் இந்த ஷட் டவுன் ரெஸ்பான்ஸ் வரும்போது 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க தனிமையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க இதுலேருந்து ரெக்கவர் ஆவாங்க. அவங்களே அவங்கள அனலைஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக திரும்பி அவங்களால வெளியில் வர முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தனிமையில் இருக்கும்போது இன்னும் கீழே 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 போயிடுவாங்க. ஆனால் அவங்கள யாரை நம்புறது, யார்கிட்ட சொல்லிக்கிறதுன்னு தெரியாத அந்த கன்ஃபியூஷனால் தன்னையும் அறியாமல் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்போ தனிமையில் இருந்து இந்த வலியை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போதோ இல்லை யாராவது ஒருத்தவங்க நம்மளை ரொம்ப மனசு வருத்தும் போதோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒரு நெகட்டிவான பர்சன் மேலேயோ இல்லைனா அந்த ஒரு சூழ்நிலை மேலேயோ மட்டும்தான் நம்ம வைப்போம். ஆனால் அவங்கள தவிர நம்ம வாழ்க்கையில் 1-2 பேராவது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க நமக்கு. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இல்லை நான் எப்படி அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியும், இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன்னு வெளியில் சொல்கிறது கூட நான் அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்ல வேண்டாம். ஆனால் அவங்க ப்ரெசன்ஸில் நீங்கள் இருக்க முடியுமான்னு பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் அவங்களோட பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுனால, அவங்களோட கூட இருக்கிற அந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வலியிலேருந்தும் வேதனையிலேருந்தும் வெளியில் வர முடியும். இதை பெட்டராக டீல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களால் கற்றுக்க முடியும். நாள் ஆக ஆக கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது சரி நடந்ததுலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியோட அந்த இன்சிடெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு காயமாக இருந்தாலும் ஒரு ஆழமான வடு இருக்க தான் செய்யும். ஆனால் போக போக வலி குறையிறத உங்களால் கவனிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். தேவையான ஹெல்ப் நீங்கள் எடுத்துக்கோங்க. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட்.